நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த மதிப்பிற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் பெரியார் யாருன்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியுமாமா? பெண்களுக்காக அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று ஏளனமிட்ட சமுதாயத்தில் தந்தை பெரியார் பெண்களுக்கு எதிர்த்து போராடியவர். பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும், பெண்கள் அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பெண்களுக்காக அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையிட்டார். ஆண்கள் மட்டும் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில், ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும்தான் பள்ளிக்கு போவாங்க. நான் ஆம்பளடி, நான் வேலைக்கு போவேன், நீ பொம்பளை, நீ வீட்டுல அடுப்படையில கடந்துதான் ஆகணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனை எதிர்த்து பெண்களும் ஆசிரியராக பணியாற்றலாம் என்று பெண்களுக்காக அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சாதிய கொடுமைகள், இடஒதுக்கீடு, தீண்டாமை, இப்படி பலதை அடிச்சவர் தந்தை பெரியார். நமக்கு தமிழும் திராவிடமும் ஒன்றுதான். தமிழ் நமது உணர்ச்சி, திராவிடம் நமது அரசியல் சமூகவியல். திராவிடம் என்றால் பகுத்தறிவு, திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் மனிதநேயம், திராவிடம் என்றால் அனைவருக்கும் அனைத்தும் நோக்கிய லட்சிய பயணம். இத்தகைய உணர்வை விதைப்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவருடைய 95 வயதிலும் தமிழர்களுக்காக அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார். உள்ளத்தில் அழியாத ஓவியமாய் நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார். இந்த சிங்கார சென்னைக்கு நவீனத்துவத்தின் முகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார். கலைஞரால் தொடங்கப்பட்ட முத்தான திட்டங்கள் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைனா உட்காந்துக்குவாங்க. ஒரே ஒரு டிவி ஓடும், எல்லாம் ஒரு டிவில தான் பாப்பாங்க. இந்த இடத்துல நான் தான் உட்காருவேன், இந்த நான் புடிச்சு வச்சுட்டு போனேன், நீ இங்க வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. ஆனா வீட்டுக்கு வீட்டுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியில கொடுத்திருக்காரா கலைஞரு? எல்லாரும் வீட்டுல பாக்குறீங்களா? அடிக்கிற புயல், காற்று, வெப்ப மழையிலும் இதுக்கு முன்னாடி விறகடுப்புலதான் சமைச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. இப்போ இலவச எரிவாயு அடுப்பினை வழங்கியவர் நமது கலைஞர். பொது விநியோகம், ஒரு கிலோ அரிசி 1 ரூபான்னு முதல்ல ஆரம்பிச்சது நமது கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க. கலைஞரின் மருத்துவ காப்பீடு திட்டம். ஒருத்தர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான், அவனை என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. நம்ம உயிரை காப்பாற்றணும்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் ஒரு நபருக்கு 5 லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாங்க. ஊனமுற்றோர்களுக்கு மறுவாழ்வு திட்டம், மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பள்ளிக்கு இங்க இருக்கிறவங்க இப்ப பஸ்ல அனுப்புறீங்களே குழந்தைகளை, எதற்கு எப்படி பஸ் பாஸ் வச்சிருக்காங்க, அதனால இலவசமா பயணிக்கிறாங்க. உழவர் சந்தை, உழவர்களின் பெரு நம்பிக்கையே உழவர் சந்தை தான். 108 ஆம்புலன்ஸ், குடிசை மாற்று வாரியம், வடிகால் வாரியம், கைரிக்ஷா ஒழிப்பு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து கவனத்தை இன்று பெண்களின் உரிமை மற்றும் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கும் ஒரு சமூக நீதி போராளி, திராவிட மாடல் நாயகன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். மன்னன் எப்படியோ மக்களும் அப்படி என்பார்கள். 3.5 ஆண்டு கால ஆட்சி பணியில் நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவு அழகாக வடிவமைத்து செதுக்கி உள்ளார் என்றால் இதன் மூலமாகவே நீங்க பார்த்து கொள்ளலாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா அப்படின்னு பல வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டு இளம் பட்டதாரிகளுக்காக பல வேலை வாய்ப்புகள் காத்து கிடக்கின்றன. மகளிர் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, அவங்க சொந்த காலில் அவங்க நிக்கணும் அப்படின்னு சிறு சேமிப்பு திட்டத்தின் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மகளிர் சுய உதவி குழுவை கொண்டு வந்தாரு. இங்க எத்தனை பேர் மகளிர் சுய உதவி குழுவில் பயனடைஞ்சிருக்கீங்க? யாருமே இங்க பயனடையலையா? மகளிர் சுய உதவி குழுவே இந்த ஊர்ல இல்லையா? திட்டம் இது. இளைஞரணி பட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48, தமிழ்நாட்டில் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காருங்க. விட்டது ஜிங்க் நிறுவனத்திற்கு எதற்கு? லாபம் சம்பாதிப்பதற்கு. எதற்காக? தமிழகத்தை முன்னேற்றுவதற்காகவா? தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காகவா? இல்லை இல்லை, லாபம் சம்பாதிப்பதற்கு. அரிட்டாப்பட்டி பல்லுயிர் நிறைந்த கிராமம், பல கலாச்சாரங்கள் நிறைந்த கிராமம்ங்க.
பூமி தாயின் முக்கியத்துவத்தை அறிந்த நமது முதல்வர் ஐயா குகை கோவில்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், பஞ்ச பாண்டவர்கள் படுக்கைகள் கொண்ட வரலாற்று சின்னங்களை கொண்டுள்ளது அந்த சுரங்கம். எனவேதான் நம் தமிழக முதல்வர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் என்று சூளுரையாற்றினார். பெயருக்கு மட்டும் பசுமை தமிழ்நாடு இயக்கம் இல்லைங்க, அதை செயல் வடிவிலும் கொண்டு வந்தவர் தாங்க நம்ம முதல்வர் ஐயா.